ஒரு காட்டுப் பகுதியில ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த சிங்கம் ஒரு நாள் ஒரு மானை வேட்டையாடி கொன்னுச்சு. வேட்டையாடின மானை திங்கும்போது அந்த மானோட கொம்பு சிங்கத்தோட வாயில குத்திடுச்சு. அதனால சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இனிமே என்னோட காட்டுல கொம்பு வச்ச எந்த மிருகமும் வாரக்கூடாது, எல்லாரும் வேற காட்டுக்கு போயிடுங்கன்னு அறிவிச்சுச்சு. இத கேட்ட மான், ஆடுன்னு எல்லா கொம்பு வச்ச மிருகங்களும் அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சுங்க. அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு முயல் ஒரு நாள் சாயந்தரம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப வெயில் பட்டு அதோட நிழல் முயலுக்கு முன்னாடி விழுந்துச்சு. அப்ப பார்த்தா முயலோட காது கொம்பு மாதிரியே தெரிஞ்சுது. உடனே பயந்து போன முயலும் அந்த காட்டை விட்டு ஓடி போச்சு. அந்த புதுக்காட்டுல இருந்த மான் கிட்ட போய் நடந்தத சொல்லுச்சு முயல். அதுக்கு அந்த மான் சொல்லுச்சு, அடப்பாவி! அந்த காட்டுல இருந்தாலாவது உனக்கு கொம்பு இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த சிங்கம் உன்னை கொல்லாம விட்டுருக்கலாம். ஆனா இந்த காட்டுல இருக்கிற சிங்கம் உனக்கு கொம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு நாள் உன்னை வேட்டையாடியே தீரும்னு சொல்லிச்சு. இத கேட்ட முயலுக்கு இப்ப ரொம்ப பயம் வந்துடுச்சு. நான் வேணும்னா அந்த காட்டுக்கே திரும்பி போயிடுவான்னு கேட்டுச்சு முயல். அப்பதான் அந்த மான் சொல்லுச்சு, உன்ன மாதிரி பயந்தவங்களுக்கு எங்க போனாலும் நிம்மதி கிடைக்காது. அதனால இங்கேயே இருன்னு சொல்லுச்சு. அச்சமுடையவர்க்கு எங்கு சென்றாலும் நிம்மதி கிடையாது.